அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பத்திரிகையாளர்களான அறை வந்து இங்கே திருப்பவனத்தில் இருக்க அலுவலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இது நீண்ட நாள் கோரிக்கை. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஓய்வு அறை, அவங்களுக்கு தேவையான ஒரு இருக்கிறதுக்கான ஒரு அறை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு திருப்பவனத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சு இன்னைக்கு அரசு சார்பாக ஒரு பத்திரிகையாளருக்கான ஒரு அறை வந்து இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா? தாலுக்கா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் அக்ரிகேஷன் கார்டு ஏதாவது ஹெல்ப்? இல்லை, கண்டிப்பாக நிறைய இடத்துல அது ஒரு 15 வருஷமாக பத்திரிகையாளர்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாமே சரியாக போகாமல் இருக்குது. அது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தேவையான அளவு பத்திரிகையாளருக்கு தேவையான அனைத்து இதுவும், ஏன்னா முன்னாடி நிறைய அவங்களுடைய சங்கங்கள் வந்து வாயிலாக அவங்களுக்கு தேவையான சலுகைகள் அனைத்தும் போயிட்டு இருந்து. பட் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக அதில் நிறைய தொய்வு இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட நிறைய அறிவுறுத்திருக்கு. டெல்லியிலேயும் மாணவர் தொடர் போராட்டம், அது தமிழகம் இந்தியா முழுவதும் இருக்குது. இங்கே மதுரையிலையும் போராட்டம் நடத்துகிறாங்க. இது எப்படி தருவாங்க? இல்லை, மாணவர் போராட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடை முதல்ல சொல்லுங்கள். என்னென்னா, கண்டிப்பாக வந்து மாணவர்கள் மீது டெல்லியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்யணும். ஏன்னா அது அறவழியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு அங்கே காவல்துறையார் நடத்திய தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிடும். அதே நேரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. நீட்டு தேவையற்றது, நீட்டு வேண்டாம், அது மாணவர்களுக்கு பெற்றோருக்கும் அதிக சுமையை தான் கொடுக்கும், அதனால எந்த வித பயனும் இல்லைன்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீட்டு வேண்டான்றதான் நம்ம நிலைப்பாடு. அதில் நிறைய இடத்துல வேறு வேறு கோரிக்கைகள் இருக்குது. இப்போ டெல்லியில் அவங்க பேசுகிறது வந்து நீட்டை வந்து சீரமைக்கணும், நீட் பரீட்சையை, நீட் எக்ஸாமை சீரமைக்கணும், அதில் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. அதே நேரத்தில் அரசு சார்பாக இங்கே தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு, அறவழியில் நடக்கும் போராட்டங்களுக்கு முழு அளவில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனுமதியும் கொடுத்து பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டெல்லியை ஃபாலோ பண்ணி ஒரு சில இடங்களில் அவங்க வந்து நீட்டு சீரமைக்கணும்னு போராடுறாங்க. ஒரு சில பேர் நீட்டு வேண்டான்னு சொல்லி போராடுறாங்க. ஸோ நம்மளுடைய நிலைப்பாடு இதுதான். அதே நேரத்தில் அவங்க இங்கே தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களையும் அங்கங்கே வந்து கண்டிப்பாக எங்கெங்கே அனுமதி கேட்டாலும் அதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலகின சிஜேபியிலேருந்து காங்கிரஸ் லெவலில் எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டும் சொல்யூஷன் இல்லையா? நம்மளுடைய கோரிக்கை வந்து நீட்டு வேணாங்கிறதான். இப்போ இவர் பதவி விலகினாலும் நீட்டு தொடரும்ல. நம்மளுடைய கோரிக்கை நீட்டு வேண்டாங்கிறதா. யார் பதவி விலகினாலும், யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நமக்கு நீட்டு வேண்டாம். ஸோ இது வந்து இந்த கோரிக்கை வந்து இதை சப்சிடைஸ் பண்ணிடும். நம்ம வந்து நீட்டு வேண்டாங்கிறத சப்சிடைஸ் பண்ணிட்டு இப்போ பதவி விலகினால் நீட்டு தொடரும். அப்போ அதுதான் நமக்கு தேவையா? நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் நிறைய இடத்துல திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கேற்று நிறைய பேசியிருக்காங்க. இதை பேசக்கூடிய தகுதி திமுக கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவினர் கிடையாது. அவங்க தான் இந்த 5 வருஷமா இதை மோசமான சூழ்நிலை கொண்டு போனாங்க. இது இவ்வளவு மோசமா கொண்டு போய் இதை இவ்வளவு விட்டதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க முதல்ல திமுக ஆட்சிக்கு வரப்ப நாங்கள் நீட்டை நிப்பாட்டுவோம்னு சொன்னாங்க. எப்படி நிப்பாட்டுவாங்க? அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எப்படி நிப்பாட்டுவீங்க? தவறான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்து அதில் ஒரு 2-3 வருஷம் ஓட்டினாங்க. இப்போ வந்து இறங்கி போய் மேடைகளில் பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய தகுதி திமுக இருக்கிற எந்த தலைவர்களுக்கும், எந்த முன்னாள் அமைச்சருக்கும், எந்த எம்எல்ஏக்கும் யாருக்கும் கிடையாது. நீட்டு வேண்டாங்கிறத நம்மளோட நிலைப்பாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான நேரம் காலம் வரும்பொழுது கண்டிப்பாக அதில் முதல் குரலாக நம்ம குரல். இல்லை, நம்மளோட நிலைப்பாடு தான் சொல்லிட்டோம். நம்ம நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் நம்மளோட நிலைப்பாடு சொல்லுவோம். இதில் நிறைய இடத்துல வேறு கோரிக்கைகள் இருக்குது. நம்ம இதில் நம்மளுடைய நிலைப்பாட்டில் தான் நம்ம நிற்க முடியுமா தவிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அங்கங்கே மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அது அமைதியாக நடைபெறும் அனைத்து இடத்துலையும் தேவையான பாதுகாப்புகளையும் நம்ம உறுதி செஞ்சிருக்கோம். மேகதாது விவகாரத்தில் வந்து கர்நாடகாவுக்கு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அது தவறானது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி இல்லை, மேகதாது விவகாரத்தில் முதல்வர் வந்து கடந்த 1 மாதங்களாக பல கட்ட ஆய்வுகள் எல்லா இதில் லீகல்லையும் சட்ட வல்லுநர்களையும் எல்லா அளவுலையும் பல ஆய்வுகளை, பல ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். விரைவாக அதில் என்ன செய்யணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக செய்யணும். ஏன்னா முன்னாடி வந்து அவங்க கடிதம் எழுதுறோட திமுக வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு பின்னாடி துரோகத்தை செஞ்ச மாதிரி ஆன விஷயங்கள் எதிர்க்காது. கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கிடைக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் முதல்ல வந்து ஸ்ட்ராங்காக எடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நம்மளை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. டெல்டா விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும். இப்போ குறுவை சாகுபடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்டா விவசாயிகளுக்கு இலவச காப்பீடு வழங்கணும். அதே மாதிரி காப்பீடு விஷயம் வந்து 15 வருஷமா ரொம்ப மோசமா போயிருக்கு. விவசாயிகளுடைய காப்பீடு இல்லை, அவ்வளவு தூரம் வந்து அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து விவசாயிகள் காப்பீடு கடந்த 15 வருடமா போகலை. 2006 போடப்பட்ட காப்பீடுகள், அதுக்கப்புறம் போடப்பட்ட காப்பீடுகள் எதுவுமே சரியாக போய் சேரவில்லை. மேக்ஸிமம் வந்து தனியார் பேங்க்ல போட்டது. அதில் அவங்களுக்கும் வந்து சரியாக ஆலோசனை கொடுக்கல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸு மாவட்ட நிர்வாகம் எதுவும் கொடுக்கல. அதை சீரமைக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சீரமைச்சு காப்பீடுகள் இது வரைக்கும் எவ்வளோ பேர் காப்பீடுகள்ல வந்து விவசாயிகள் வாங்கியிருக்காங்கன்னு
அதுக்கான டேட்டாவே சரியா இல்லை, அதுக்கான சரியான ஒரு சப்போர்ட்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொடுக்கப்படவில்லை முந்தைய காலங்களில். அது சீரமைக்கணும், கண்டிப்பாக சீரமைச்சு சரி. இப்போ விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குமா, நிவாரண தொகை? இல்லை, முதல்வர் தரப்புல முதல்வர் வந்து அலுவலகத்துல இருந்து அனைத்து கணக்கெடுக்கணும், ஆலோசனை நடைபெற்று வருது. கண்டிப்பா என்ன தேவையோ, என்ன என்ன விவசாயிகளுக்கு தேவையோ அதை கண்டிப்பா முதல்வர் வாயிலாக வெளியிடப்படும். தமிழக சார்பில் வந்து பட்ஜெட் முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சு வெளியே வந்துட்டாங்க திறந்த பாட்டில். நம்ம சைட்ல இருந்து இப்போ அதை ஓப்பன் பண்றதுக்கு என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு? இல்லை, தமிழக அரசு சார்பாக அதுல தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ பவர் செக்டர்ல இருந்து இல்லை வேற என்ன வேணும், ரோடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் சார்பாகவும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா விரைவில் அதை துவக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய மதுரை மருத்துவக் கல்லூரியும் மதுரையுடைய அரசு மருத்துவமனையும் விரிவாக்கம் செய்கிற பணிகளையும் துவக்கியிருக்கிறோம். விரைவாக அதற்கான அனைத்து பணிகளையும் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து வெளியிடப்படும். ஜனநாயகன் மூவி படம் பார்த்துட்டு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கண்ணீர் விடுற தான் கடுமையாக எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அது படத்தை நாங்கள் பார்த்தது எப்படின்னா, எங்கள் தலைவருடைய 3 வருஷ டிராவலை தான் பார்த்தோம். ஏன்னா அந்த படம் சாதாரண படமாக பார்க்கும் பொழுது எங்கள் மனசில் ஓடினது என்னன்னா, இந்த 3 வருஷம் அவருடைய கடுமையான டிராவல், அவருடைய கடுமையான போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்தார், அந்த அத்தனையும் தாண்டி இந்த படம் ஒன்று வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்திருக்கு. முதலாவதாக இந்த பல தீய சக்திகள் இந்த படத்தை நிப்பாட்ட நினைச்ச அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு முதல்வரான பிறகு அதை பார்க்கும் ஒரு 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 வாய்ப்பு அதில் பார்க்கறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது 3 வருஷ போராட்டத்தை அவங்க தலைவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அது படம் பார்க்கும் பொழுது இந்த 3 வருஷ போராட்டம், இந்த 3 வருஷம் அவர் பட்ட கஷ்டம், 3 வருஷ டிராவல் தான் மனசில் வந்துச்சே தவிர வேற யாருக்கும் இது நாங்கள் சாதாரண படமாக யாரும் பார்க்கல. இந்த விருதுநகரில் அந்த படம் ஜனநாயகம் படம் கொடுத்தப்ப விஜய் பிரபாகரன் தோல்வியை காட்சிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி தேமுதிக போராட்டத்தில். இல்லை, அது செக் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த இன்டென்ஷன்லையும் அந்த மாதிரியான யாரையும் சொல்றதுக்கான இன்டென்ஷன்ல படல. அது அங்கே இருக்க நிர்வாகிகள் யாரோ வந்து தவறாக ஒன்று பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த எம்எல்ஏக்கோ இதுக்கோ பெரிய உடன்பாடு இல்லை. அது அங்கே நிர்வாகிகள் ஏதோ தெரியாமல் அதை போட்டிருக்காங்க, அந்த இதை போட்டிருக்காங்க. பட் அதுக்கும் அந்த எம்எல்ஏக்கும் தொடர்பு இல்லை, அது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி.